ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசுவினுடைய இன்றைய இறைவாக்கு தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார், நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். இந்த தந்தையின் வீட்டில் தான் இடம் ஏற்பாடு செய்ய போவதாக சொல்லுகிறார். அப்போது பிலிப்பு ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை காலம் என்னோடு இருந்தும் தந்தையை நீர் அறிந்து கொள்ளவில்லையா? என்னை பார்த்தவன் கண்டவன் தந்தையை கண்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் உண்மையும் ஒளியுமாயிருக்கிறேன் என்கிறார். ஆண்டவர் தான் வழி. யாருக்கு வழி? தந்தையை நோக்கி செல்லுவதற்கான வழி, தந்தையை அடைவதற்கான வழி, தந்தையின் முகத்தை பார்ப்பதற்கான வழி. எனவே அவரே கடவுளின் அடையாளம், அவரே கடவுளாக வந்திருக்கிறார். அவரே நம்முடைய பாதையில் நாம் நடந்து செல்ல, தந்தையை நோக்கி நாம் நடந்து சென்று நம்முடைய பயணத்தை முடிக்க அவரே தொடக்கமும் பாதையில் பாதுகாப்பாகவும் முடிவுமாய் இருக்கிறார். எனவே பாதையில் கடந்து போகின்ற போது வருகின்ற துன்பங்கள், எதிர்ப்புகள், கவலைகள், பிரச்சனைகள், இவைகளை பற்றி மருள வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம். உங்களுக்கு தூய ஆவியை கொடையாக கொடுத்திருக்கிறேன். அவர் வழி நடத்துவார். அதோடு மட்டுமல்ல, பயணத்திற்கு உணவாக உங்களுக்கு கடவுளின் உணவை, என் உணவை தந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியினுடைய சக்தியையும் ஆண்டவரின் திரு உடலையும் உண்டு கொண்டே விசுவாசத்தோடு வாழ்ந்தால் நாம் ஆண்டவருடைய அறைக்கு செல்லலாம். அவர் நமக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அறைக்கு செல்லலாம். இயேசுவை கண்டுகொள்ளலாம். இன்றும் நம்முடைய பாதைகளில், நாம் நடந்து செல்கின்ற பாதைகளில் இயேசு நம்மோடு பயணம் செய்கிறார். ஏனென்றால் அவர்தான் நமக்கு வழி. அவர் வழியாய், அவரை நம்பி, அவர் வழியாய் அவரிடத்தில் சென்றால் கடவுளை காண முடியும். நம் உள்ளத்தில் இயேசுவை காணவும், உள்ளத்தில், வாழ்வில், சிந்தனைகளில் இயேசுவை காண்போம். இயேசுவை காண்கின்ற போது நமக்கு வல்லமை பிறக்கும், வழி கிடைக்கும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்லுவோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வரங்களுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, கொடைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நம்பி, நீர்தான் எங்களுக்கு வழி, நீர்தான் எங்களுக்கு உயிர், நீர்தான் எங்களுக்கு தந்தையின் முகத்தை காட்டுகின்ற அடையாளம் என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு உம் முகத்தை பார்க்கின்ற போது கடவுளின் முகத்தை பார்க்கக்கூடிய அந்த தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.